Hi students, welcome to this video. Higher Secondary Second Year Physics Volume 1 Unit 5 Electromagnetic Waves. In this lesson we are now going to discuss about source of electromagnetic waves. இப்போ electromagnetic waves ஓட source என்னன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டேஷ்னரி சார்ஜ் இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது லெசன் நம்பர் 1 ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சார்ஜஸ் மூவிங்கில் இருந்தால் அதை கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ when steady current flows through a conductor அப்படின்னா it gives rise to magnetic field. ஓகேவா? அப்போது சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மூவிங் சார்ஜஸ்னால் இட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஃப் இட் ஆக்சலரேட் அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்றது இட் கண்டெய்ன்ஸ் ஆல் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசிபிள், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். அந்த வேவ்ஸோட அப்ளிகேஷன்ஸோட ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. இப்போ அது பக்கத்தில் அந்த வேவையே கொடுத்துருக்காங்க. அந்த வேவ் வந்து இப்போது ஃப்ரீக்குவன்சி, ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த வேவ் லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே காமா ரேஸ் போனீங்கன்னா காமா ரேஸ்க்கு வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகம், வேவ் லென்த் குறைவு. ஸோ க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு சைக்கிள்ஸாக இருக்கும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதை வந்து நம்ம ஒரு டயக்ராமில் பார்க்கணும். 5.9 பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ரெட் கலர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இட் பாயிண்ட்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் இட் பாயிண்ட்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன். இந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் போத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஒன் அனதர். இந்த ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் இசட் டைரக்ஷன், தட் இஸ் ப்ராபகேஷன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா? இப்போது இந்த டயக்ராமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஹவு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஆசிலேட்டிங் மாலிகுலர் டைபோல். இப்போ மாலிகுல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மேலே ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குல்ல, சோர்ஸ்ன்னு ஒரு படம் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல மேலே ஒரு மெட்டாலிக் ஸ்பியர், கீழே ஒரு மெட்டாலிக் ஸ்பியர், ரெண்டுக்கு இடையில நடுவில் ஏர் இருக்குது. இப்போ இண்டக்ஷன் காயிலேருந்து ஹை பொட்டன்ஷியல் கொடுத்தா அந்த ஏர் கெட்ஸ் அயனைஸ்டு. ஸோ இந்த ஏர் கெட் அயனைஸ்டு, சார்ஜ்டு particles are produced. The charged particles get accelerated due to the high potential coming from the induction coil. So when the charged particle get accelerated na the waves are produced. Those waves are called electromagnetic waves. And the electromagnetic waves produce ஆயிடுச்சுன்னா இம்மிடியேட்டாக ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர்ஸ்க்கு இடையில ஒரு டிஸ்சார்ஜ் ஸ்பார்க்கை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். இப்போது இன் திஸ் வே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இப்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது தே ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். இதையுமே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ரிசீவர் பார்ட் அப்படின்னு இருக்கும். அது நம்ம வந்து அந்த ரிசீவரை ரொட்டேட் பண்ணும்போது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் நமக்கு வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரிசீவ் ஆகாது. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் அப்படின்றத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த planes containing electric and magnetic field vector. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் ரெண்டுமே எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இசட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போது எனி ஆசிலேட்டரி மோஷன் இட் ப்ரொடியூசஸ் electromagnetic wave. அப்போது when the charge oscillates above their mean position அப்படின்னா it produces electromagnetic waves நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் the wave propagates along z direction அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஈக்குவேஷன்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார். இப்போ ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் Ex இஸ் ஈக்குவல் டு E0 இன்டூ சைன் kz மைனஸ் ஒமேகா டி. அதே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்கு By இஸ் ஈக்குவல் டு B0 இன்டூ சைன் kz மைனஸ் ஒமேகா டி. இதில் E0 அண்ட் B0 அப்படின்றது ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் த ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. E0 அப்படின்றது ஆம்ப்ளிடியூட் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, B0 அப்படின்றது ஆம்ப்ளிடியூட் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் K அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ வேவ் நம்பர். இப்போ K is equal to 2π/λ இருக்குது. இது ஆக்சுவலாக 11th படிச்சுட்டிங்க. அடுத்தது ஒமேகான்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த வேவ்.
அப்போது k அப்படின்றது என்ன, இட்ஸ் அ வேவ் நம்பர், otherwise it is called as propagation vector. So this k denotes the direction of propagation of the electromagnetic wave. இப்போது electric and magnetic field ரெண்டுமே it travels with the particular wavelength அப்படிங்கிறோம். அதே மாதிரி what is the frequency of the electromagnetic wave? The frequency of the electromagnetic wave is determined by the source which produces the electromagnetic wave. எந்த சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உருவாகுதோ அந்த சோர்ஸோட ஃப்ரீக்குவன்சி என்னவோ அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஃப்ரீக்குவன்சி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா த ஸ்பீட் ஆஃப் லைட் சி. த ஸ்பீட் ஆஃப் லைட் சின்றது E0 by B0 E0 B0 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் கிடைக்கும். therefore C is equal to E0 divided by B0. சின்றது ஸ்பீட் ஆஃப் லைட்டு, வேல்யூ வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். In any medium, the ratio of E0 by B0 is equal to the speed of the electromagnetic wave in that medium. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மீடியமில் லைட் வந்து ட்ராவல் பண்ணுது. அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா V is equal to E0 by B0, பட் இட் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் C. அப்போ இந்த வேர்ல்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா சியை விட கம்மியாக இருக்கும். ஸோ V is always less than that of C. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆனுச்சோ அந்த சோர்ஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட எனர்ஜியையும் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஃபார் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தேங்க்யூ.